நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் முடித்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டு அதை கஷ்டப்படுகிறோம். உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்களே என்னுடைய திருச்சபை குடும்பங்களிலே நீங்க செய்திருக்கிறீங்களே, அதை கஷ்டப்படுகிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் உபவாசத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உபவாசத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உபவாசத்தோடு உம்முடைய ஆலயத்தில் வந்து முழங்கால் படித்து ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு, நீங்க எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீங்க பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஒரு மனப்பட்டு ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சிந்தனைகளை மாற்றி ஆண்டவரே உலக பிரகார காரியங்களை, வீட்டுக்குரிய காரியங்களை மறந்தவர்களாய் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்மை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இந்த நேரத்தில் நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபங்களை நீங்க கேட்டு அதற்கான பதிலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் முழங்கால் நிற்போம், எல்லாரும் முழங்கால் நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முதலாவது ஜெப குறிப்பை நாம் ஏறெடுப்போம். 2 பேர் ஜெபிக்கணும். ஒரு பெண்கள் பக்கத்துல இருந்து வரணும், ஆண்கள் பக்கத்துல இருந்தோம். நம்முடைய ஆலயத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு ஆண்டவரே நீங்க மனம் நிறங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க தய பாராட்டுங்க ஆண்டவரே. நீங்களே பரம வழக்கறிஞராய், பரம நீதிபதியாய் எங்களுக்காக வழக்காடி நீங்க எங்களுக்காக ஆலயத்தை திறந்து கொடுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம எல்லாரும் பாரத்தோடு எல்லாரும் முழங்கால் நின்று ஆண்டவரே வருகிற வாரத்துல அதற்குரிய கேஸ் வரப்போகுது. அந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்யணும். ஒரு பெரிய அதிசயத்தை செய்து இந்த பகுதியில நம்மை சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நிறுத்தணும். எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டு தலை குனிந்து நின்னமோ அதே இடத்துல ஒளித்து நிமித்தமாய் ஆண்டவர் நம்ம தலையில உயர்த்தபடியாக நம்ம இப்ப எல்லாரும் ஆண்டவருடைய மனம் இருங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய திருச்சபையுடைய செயலாளர் பாட்டுப்பன் அவர்கள் முதலாவது வந்து நம்முடைய திருச்சபையுடைய அந்த கேஸ்ல நமக்கு வெற்றி கிடைக்கும்படியாய், ஆலயத்தை இந்த மாதத்துல நம்ம திறக்கும்படியாய், ஆண்டவர் மனம் இறங்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அவரோடு சேர்த்து கண்ணீரோடு ஆண்டவரே நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்க தய பாராட்டுங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்த்து கேட்போம், ஜெபிப்போம். స్తోత్రం ఆండవరే, స్తుతించుము రాజా, స్తుతి మధ్య వాస్తే కోయవాది కోయవనే గుణంగా స్తుతించుము స్తోత్రిక రాజా. இதா பாசோத்திரம் உபவாச ஆராதனை பாசோத்திரம் ராஜா, நீர பாசோத்திரம் நாங்கள் வருவதற்கு முன்பாக உடைய பாசோத்திரம் ஆவியானவர் பிரசன்னம் பாசோத்திரம் ராஜா இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றியோடு స్తోత్ரிக்க ராஜா. ஆவியானவரே நீர பாசோத்திரம் ராஜா இந்த இடம் முழுவதும் ஆட்கொண்டு வழி நடத்தின கிருபைக்காக நன்றியோடு திருச்சபைக்காக வருகிற ராஜா சோத்திர ராஜா, அந்த பூட்டப்பட்ட திருச்சபைய சோத்திர ராஜா, ஆவியானவரே நேர சோத்திர ராஜா, உடைக்க சோத்திர அந்த தாழ்பாடுகளை சோத்திர ராஜா, நீர சோத்திர தொட்ட சோத்திர ராஜா, அதை தெரிக்க கிருபை தருவமாய் ஜெபிக்கிறோம் சோதரி ராஜா. ஆவியானவரே உம்முடைய பாசோத்திரம் வல்லமைய பாசோத்திரம் அந்த சர்ச் மேல இறங்கிய பாசோத்திரம் ராஜா, ஆலயத்தை திறக்க பாசோத்திரம் அதிகாரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சோதரி ராஜா. ஆவியானவரே நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் நீர் சமயமாயிருக்கிற தேவனாயிருக்கிறேனே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரி ராஜா. உம்முடைய ஆலயத்தில பாசோத்திரம் ராஜா, எத்தனை பிள்ளைகளை பாசோத்திரம் ராஜா, தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிற ராஜா சோத்திரம். ஆலயத்தை திறந்தால் நாங்கள் வந்து ஆலயத்தை ஆராதிப்போம் என்று சொல்லுகிறேன். மக்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்.
பாழா கிடந்திருக்கிற ராஜா ஸ்தோத்திரம் ராஜா. இசைக்கல அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆலயத்தை பாழா கிடந்த ஆலயத்தை கட்டும் பொழுது ராஜா அதுக்கு அப்பா ஸ்தோத்திரம் மன உத்தரவு கொடுத்து அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார் ராஜா ஸ்தோத்திரம் ராஜா. அந்த ஆலயத்தை அப்பா ஸ்தோத்திரம் ராஜா திறந்த அப்பா ஸ்தோத்திரம் அதனுடைய தப்பனால பணியிட்டு அப்பா ஸ்தோத்திரம் ராஜா அவருக்கு மகிமையாக அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அந்த ஆலயத்தை நாங்கள் ஆராதிக்க அப்பா ஸ்தோத்திரம் தேவ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வல்லமையான கரங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அதன் பக்கம் நீட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே நீர் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. சொல்லப்பட்ட ஜெப குறிப்பு அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் மக்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது என்று சொன்னவரே நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசத்தைப்படி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொன்னவரே ஹalleluya நீ பாதராசலா பிதானாமோ ஆவியானவரே உம்முடைய வல்லமையை அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. இறங்கும் ராஜா. இந்த நேரத்தில் கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆவியானவரே இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு உள்ளங்களே அப்பா ஸ்தோத்திரம் நீர் ஆற்றி தேக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹalleluya அந்த ஜெப குறிப்புக்காக நன்றி. நீ செயல்படுத்தும் போது நன்றிக்காக நன்றியோட துதிக்கிறோம். சமுத்திரப்படுகிறோம் நேரை காத்துக்கொள்ள வேண்டும் ஏற்று நாம் இருக்கிறாவே. அடுத்ததாக பெண்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் வசந்தாக்காவும் முன்பாக வந்து பாரத்தோடு ஜெபிக்கும்படியாய் அவளோடு கூட சேர்த்து நாமளும் அந்த ஆலயம் திறக்கப்படும்படியாய் இந்த வாரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் நம்ம ஆண்டவர்களை கேட்க போகிறோம். எல்லாரும் முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் சேர்ந்து ஆண்டவரை தயப்பாராங்க. சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு மாதமும் ஜெபிக்கும் போது கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுங்க. ஏசப்பா உன்னை விட்ட எங்களுக்கு யாருமே இல்லை ஏசப்பா. நாங்க யாரிடத்துல நாங்க போய் கேட்கும் ஏசப்பா. கைவிட்டாலும் தேவன் ஏசப்பா. ஒருபோது நீங்க மறவாத தேவன் ஏசப்பா. எங்க கண்ணீரை நீங்க காண்கிற தேவன் ஏசப்பா. எங்க நல்ல பதிலுக்கு கேள்விக்கு ஒரு பதிலை கொடுக்க போற தேவன் ஏசப்பா. அந்த 10ஆம் தேதி வாழ்க்கை உடைய கருத்துல வப்பாடுகிறேன் ஏசப்பா. அதிகார கருத்துக்களை தயை கருக்கட்டும் ஏசப்பா. நாங்க யாரையும் உன்னிடத்தில் எதுவுமே கேட்கவில்லை ஏசப்பா. எங்க ஆளை திறந்தால் மட்டும் ஏசப்பா. அப்பா நீங்க இறக்கம் காட்டுங்க தேவன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நீங்க செய்யுங்க ஏசப்பா. அப்பா நீங்க செய்யுங்க ஒரு நம்பிக்கையோட ஏசப்பா. காலையில நாங்க உபசாரத்தோட ஏசப்பா. அப்பா உங்களுடைய பாதத்துல நாங்க முட்டி போடணும் ஏசப்பா. அப்பா நாங்க கண்ணீரோட கெஞ்சுகிறோம் இயேசுவே. எங்க கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுங்க இயேசுவே. ஏசப்பா நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க இறக்கம் காட்டுங்க இயேசுவே. அப்பா இறக்கம் காட்டுங்க ஏசப்பா. அப்பா உங்களுக்கு விரோதமா செய்யற ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா 5 வருஷமாக அந்த ஆளை போட்டு கொண்டிருக்க ஏசப்பா. அப்பா நீங்க வாசம் செய்யற இருளா இருக்குது ஏசப்பா. நீங்க வெளிச்சம் கொடுங்க இயேசுவே. சோதரிக்கிறேன் ஏசப்பா. அப்பா நான் உன்னிடத்துல எதுவுமே கேட்கவில்லை ஏசப்பா. நாங்க ஆலயத்தை திறந்தால் மட்டும் போதும் ஏசப்பா. பிரிச்சு போன ஆத்துமாக்களை கொண்டு வர சேருங்க அப்பா. சோதரிக்கிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாங்க கொடுக்கிற சாட்சி நேரம் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா சோதரிக்கிறேன் இயேசுவே. ஏசப்பா இந்த ஆலயம் நிரம்பி வழியட்டும் ஏசப்பா. அப்பா இந்த இடம் ஒரு இடம் கூட காலி இல்லாத பண்ணுங்க ஏசப்பா. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க ஏசப்பா. நீங்க செய்யப்படுற காரியங்களை சோதரிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஒவ்வொருவரையும் கடத்துல ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும் ஏசப்பா. உம்முடைய சத்தியத்தை கொடுக்க மகனை உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய சத்தியத்தை சுமந்து வந்திருக்க மகனை நீங்க ஆசீர்வாதிங்க ஏசப்பா. அப்பா அவருக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நாங்க கேட்டுவிட்டு நாங்க நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டம் இயேசுவே. ஏசப்பா நீங்க உயிருள்ள தேவன் ஏசப்பா. அப்பா வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. நீங்க நம்பிக்கை கொடுக்கிற தேவன் ஏசப்பா. அப்பா எல்லாத்தையும் நீங்க கைவிட்டாலும் நீ ஒருவன் உயிருள்ள
தேவனே சப்பா. சோதரிக்கிறோம். அப்பா நீங்க எங்களுக்காக பிறந்து வந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்களே ஏசப்பா. சோதரிக்கிறோம். 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 எல்லா துதிக்கான மகிமை உனக்கே சேர்த்துக்கிறோம். இயேசு உங்களுக்கு கெஞ்சும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இரண்டாவது ஜெப குறிப்பு, நம்முடைய பெருமை கிராமத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அநேகர் இயேசுவை அறிந்தோம், ஆலயத்துக்கு செல்லாதபடி, ஆராதனைக்கு செல்லாதபடி அநேகர் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகரை பார்த்து பேசும் பொழுது நீங்க ஆலயத்தை தரங்க, நாங்க வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த பெருமை கிராமத்துல ஏறக்குறைய 3500 4000 குடும்பங்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ரட்சிப்புடா வரும்படியா, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியா, இந்த கிராமம் ஒரு கிறிஸ்துவ கிராமமாய் மாறும்படியா, எல்லாரும் மனம் திரும்பும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். மரியாதை சகோதரி அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். அவரோடு கூட இணைந்து நாமும் ஜெபிப்போம். சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். நன்றி சொல்லிக்கிறோம், நன்றி சொல்லிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, சோதரம், 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 சோதரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அறிந்து உம்மை அறிந்து மரியாதை இருக்கிற ஆண்டவரே, ஜனங்களுக்கு சோதரிக்கிறோம், வல்லமை சோதரிக்கிறோம். இறங்கட்டும் சாமி. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தொட்டுபடியா செபிக்கிறப்பா. வருகிற காலம் அப்பா, தகப்பனே, கொடாத காலமா இருக்கு. நன்றி தகப்பனே, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க அவங்களை சோதரிக்கிறோம், தொட்டுபடியா சோதரிக்கிறோம், செபிக்கிறோம். சோதரிக்கிறோம். வல்லமையாளத்தோட அவங்களோட பேசணும். அல்லேலூயா. அவங்க மனம் திரும்பி ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்தில் திறந்தாங்க தகப்பனே, இந்த ஆலயம் நிறைந்து வடியும்படியா அல்லேலூயா. செபிக்கிறோம். சோதரிக்கிறோம், வல்லமை சோதரிக்கிறோம். இறங்கட்டும். அந்த கிராமம் முழுவதும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படணும். ஆமென். தகப்பனே, மனம் திரும்பி அப்பா, தகப்பனே, அல்லேலூயா. உம்மை சத்தியத்தை அறிய உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்பா பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தாப்பா. ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் தொட்டுபடியா செபிக்கிறோம்ப்பா. சோதரிக்கிறோம். ஏனோதானே இராதபடி தகப்பனே, ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை அறிந்து சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே. அவரை படித்து நடக்க உதவி செய்யும்படியா செய்யும்படியா செபிக்கிறோம். இந்த கரை இறங்கட்டப்பா. சோதரிக்கிறோம். இந்த கரை இறங்கட்டப்பா. அல்லேலூயா. இராதபடி ஆண்டவரே. இயேசப்பா, இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே. அப்பா, முழுவதும் வேலி அடைக்கணும் இயேசப்பா. சோதரி. தகப்பனே, அறியாத ஜனங்களை தொடரப்பா. அல்லேலூயா. அவங்களுக்கு மனம் திரும்பி வரணும்ப்பா. ஆமென். ஆராதனைக்கு அதிகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொடரப்பா. ஆமென். வாலிப பிள்ளைகளை தொடரு, பெண் பிள்ளைகளை தொடரு, ஆமென். வயதானவங்களை தொடரு இயேசப்பா. சோதரி. மனம் திரும்பி உம்முடைய பாதப்படி வரணும்ப்பா. அல்லேலூயா. தகப்பனே, மனம் இறங்கு இயேசப்பா. சோதரி. உம்முடைய வருகை நாள் எல்லாரும் அப்பா, ஆண்டவரே. இயேசப்பா, உம்மை அறிந்த பிள்ளைகளா இருக்க உதவி செய்யணும்ப்பா. அல்லேலூயா. இந்த பெருங்குளம் முழுவதும் இந்த கரை தானே இருக்கட்டும். பாதுகாத்து வழிநடத்த ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு சோதரம் செலுத்துவோம். சோதரம், 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 சோதரம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அடுத்ததாக வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 2 மாவட்டங்களும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய்
2 மாவட்டத்தில் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான மகள் இவாஞ்சலின் முன்பாக வந்து ஜெபிக்கும் பொழுது நாமும் அவரோடு கூட இணைந்து ஜெபித்து இந்த 2 மாவட்டங்களும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய், இந்த 2 மாவட்டங்களில் நடக்கிற ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் நம்ம எல்லாரும் மகளோடு கூட சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. இதை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசப்பா, அந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி சத்துவப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஆண்டவரே, இதோ சுவாமி, நேர்ந்து ஒரு நாளில் சுவாமி, ஒரு வேண்டுதலின் ஜெப விண்ணப்பம் எல்லாம் ஆண்டவரே, இயேசப்பா, உங்களுடைய சமூகத்தில் வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சத்துவம் சுவாமி. அப்பா, இதோ சுவாமி, நேற்று ராஜாவே, இதோ சுவாமி, ராணிப்பேட்டை வேறுபாடு சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இதோ ஆண்டவரே இயேசப்பா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம் வேலையாட்களை அனுப்பும்படி உங்கள் எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படி தகப்பனே இயேசப்பா, நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஊழியர்களை அப்படி சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ சுவாமி, கடைசி காலமா இருக்கிறபடியால் ஆண்டவரே சுவாமி, அநேக ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ சுவாமி, வேலூரிலும் ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு சிறு ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரே, எல்லாவித திருச்சபை ஊழியர்களுக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி தகப்பனே இயேசப்பா, உங்களுடைய ஊழியத்தையும் ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரரே சுவாமி, அக்னி ஜுவாலையாய் ஆண்டவரே இயேசப்பா பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி தகப்பனே சுவாமி. அப்படியே ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு ஊழியத்திலும் உங்களுடைய எழுப்புதல் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே சுவாமி, நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அக்னி அபிஷேகத்தை நிரப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி சத்துவம் அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஆண்டவரே, இன்னும் அநேக ஊழியர்களப்பா எழுப்ப போறதுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உலகத்தின் முடிவு வரைந்தும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீரே கூட இருந்து சுவாமி, உலகத்தின் கடைசி வரைக்கும் ஆண்டவரே சுவிசேஷம் ஆண்டவரே எங்கும் செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே நீங்க கிருபையும் இரக்கமும் பாராட்ட போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சத்துவம் அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. விதியான நேரங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்காக, எல்லா எம்எல்ஏ எம்பி மினிஸ்டருக்காக. இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொலை நடந்து கொண்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொள்ளைகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. நேற்று கூட சென்னையில் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவரை கொலை பண்ணிட்டாங்க. கடந்த நாட்களில் அரியூரில் ஒரு சகோதரனை கொலைத்தாங்க. இப்படி எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, தமிழ்நாட்டில் ஆட்சிக்கிற எல்லா ஆட்சியாளர்களுக்காக நாம் ஜெபிக்க கடன்பட்டுள்ளோம். இம்மானுவேல் முன்பாக வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க போகிறார். அவரோடு கூட இணைந்து நாமும் ஜெபித்து ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம்.
இந்த கண்மலையும் இந்த மீட்புறமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் சாமி, எங்களுடைய ஞானமும் நன்றி சொல்கிறோம் அப்பா. அறிவிந்த ஜூலை 7ஆம் தேதி காணும்படி கிருபை செஞ்சு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளுக்கான ஜீவனை கொடுத்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் வாழ்ந்தது சுத்தமான கிருபை ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்று இருந்தவரை இன்றைக்கு இல்லை ஆண்டவரே, உலகம் வெற்றியாத உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. திருவிழை நாங்கள் வாழ்ந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் விசேஷத்தை உபாச நாள் நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே மாவட்டம் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தமிழ்நாட்டுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நிகழ்ச்சிங்க பட்டணத்தை காப்பாற்றாத போல சுவாமி, நாங்கள் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தை காப்பாற்ற உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொலைகள், விபச்சாரங்கள், பேசித்தனங்கள், அதேமாரி சுவாமி கல்யாட்டுகள், பிரச்சனைகள் எதுவெல்லாம் ஒழித்து கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா இடமும் உடைய வல்லமை வழங்கப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா இடமும் தெளிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக ஊழியர்கள் எழுப்பி தேசத்தை பாதுகாக்கும்படி கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஜெபமும் பரலோகத்தை வந்து சேரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஒவ்வொரு ஜெப குறிப்பும் எங்களுக்கு விடை கிடைக்கும்படி கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிற ஆத்துமாக்களை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மாவட்டம் வளர்ச்சி அடையும் சாமி, எல்லா மாவட்டம் சந்தோஷமாக கிருபைத்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யூசுஃபா ஒவ்வொரு இஸ்ரேல் தேசத்தை காத்தது போல சுவாமி, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எழுந்து ஒவ்வொரு தேசம் ஒவ்வொரு மாவட்டத்தை நாங்கள் ஊழித்து செய்யப்படி கிருபை செய்யப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தமிழ்நாட்டில் எல்லா விதமான திருத்தனங்கள், அதேமாரி சுவாமி எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒழிவுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசு விரோதம் எல்லாம் பிசாசு கட்டுகள் ஆண்டவரே, மந்திர சொன்னங்களாம் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் உடைத்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதான நாட்டாக மாற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முதலமைச்சர் ஆசீர்வதிங்க சுவாமி, அவர் செய்ய ஒவ்வொரு தொகுப்பையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மக்களுக்கு போய் சேர வேண்டிய சேவையெல்லாம் போய் சேர கிருபை தான் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தமிழ்நாட்டை யாரை ஏமாற்ற கூடாது ஆண்டவரே, யாரை வஞ்சிக்க கூடாது ஆண்டவரே சுவாமி. எந்த ஒரு மக்களும் ஏமாற்றப்படக்கூடாது ஆண்டவரே. யாரும் போய் சேர வேண்டிய சேவை போய் சேரபடி கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தமிழ்நாடு இயேசுவின் கருத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் மனம் திரும்பி இயேசுவை சொந்த கராட்சியாக ஏற்றுக்கொள்ள கிருபை தான் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆலயத்தை தேடணும் ஆண்டவரே, அந்த கோயிலுக்கு போக கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாம தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க சுவாமி. விபத்துகள் நடக்கக்கூடாது ஆண்டவரே சுவாமி. எந்த ஒரு கொலைகளும் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே அதே பாயில் வன்கொடுமை எதுவுமே வராது பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாவட்டத்தை ஆசீர்வதிக்கப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாத்தையும் கருத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள நன்றி செய்தோம் சாமி. தொடர்ந்து இயேசுவின் நல்ல பிதாவே ஆமென். சோத்திரம். ஆமென். ஆண்டவரே ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அடுத்த ஜெப குறிப்பு, நம்ம இந்திய தேசத்துக்காக நாம் ஒவ்வொரு மாதமும் ஜெபித்து வந்தோம். நடந்த எலெக்ஷனுக்காக நாம் ஜெபித்தோம். இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு கூட்டு ஆட்சியை மத்தியில் அமைக்கும்படியாய், தன்னுடைய இஷ்டம் போல நாட்டை நடத்தாதபடி கூட்டாட்சி தத்துவத்தின் மூலமாய் இந்த நாட்டை நடத்தும்படியாய் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து, கடந்த நாட்களில் பார்லிமெண்ட் நடந்த விவாதங்களை நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும், எல்லா மதத்திற்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்கட்சிகள் பேசின எல்லா காரியங்களும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்திய தேசத்துக்காக, இந்த தேசத்தை ஆட்சி செய்கிற எல்லா ஆட்சியாளருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழியருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஏஞ்சல் சிஸ்டர் அவர்கள் இப்போது நம்முடைய தேசத்துக்காக, தேசத்தை ஆட்சி செய்கிற எல்லா ஆட்சியாளருக்காக, தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழியருக்காக ஜெபிக்க போகிறோம். நாமும் இணைந்து ஜெபித்து இந்த தேசத்தை நாம் மீட்டெடுப்போம். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா.
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய சுத்த கிருபையினால சுவாமி எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. ஒவ்வொரு மாதமும் சுவாமி இப்படியாய் நாங்கள் உபவாச நாளை நியமித்து சுவாமி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும்படியாய் நீர் கிருபை செய்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ ஜெபங்களுக்கு அப்பா இந்த உபவாச நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற எத்தனையோ ஜெபங்களுக்கு தகப்பனே நீர் பதில் கொடுத்து கொண்டு வருகிறீரே, அப்பா உமக்கு நன்றி ராஜா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாய் தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் அப்பா உம்முடைய சமூகத்துல வந்து எட்டுகிறபடினால உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்படியாய் நீர் பதில் கொடுக்க போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட சுவாமி எங்கள் இந்திய தேசத்தை உம்முடைய கரங்களில ஒப்புக்கொடுக்கிறோம் ஆவியானவரே. இயேசுப்பா, நாங்கள் ஜெபிப்பதற்கு தகப்பனே நீர் ஞானத்தை கொடுத்து ராஜா எங்களுடைய ஜெபத்தை நீர் ஏற்று தகப்பனே. அப்பா, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா ஜனங்களுடைய கண்ணீரையும் கண்டீரே, உமக்கு நன்றி ராஜா. நீர் பதில் கொடுத்தபடியினால உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாய் சுவாமி பிரைம் மினிஸ்டர் உம்முடைய கரங்களில ஒப்புக்கொடுக்கிறோம் ஆவியானவரே. இயேசுப்பா, நீர் அவரோடு பேசுங்க தகப்பனே. அவர் இருதயத்தோடு நீங்க பேசுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, எந்த ஜனங்களும் ஒடுக்கப்பட்டு அப்பா தாழ்த்தப்பட்டு தகப்பனே இயேசுப்பா போகாதபடிக்கு ராஜா. ஆண்டவரே, எல்லாரையும் சரிசமமாய் நடத்தக்கூடிய அப்பா பார்க்கக்கூடிய ஒரு இருதயத்தை என் தேவன் அப்பா நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா உம்முடைய சமூகத்துல நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களையும் உம்முடைய கரங்களில ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எல்லா மாநிலங்களையும் தேவன் நீர் ஆட்சி செய்யுங்க தகப்பனே. இயேசுப்பா, இந்த இந்திய தேசத்துல நடக்கிற எல்லா கொடுமைகளையும் அப்பா இயேசுவே உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே, இனி தகப்பனே அப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்காதபடிக்கு சுவாமி இந்திய தேசமானது அப்பா ஒரு சமாதானத்தின் தேசமாய் ஒரு சமாதானத்தின் நாடாய் இருக்க தேவன் கிருபை பாராட்டுங்க அப்பா. ஒரு செழிப்பான தேசத்தை தேவன் நீர் கட்டளையிடுங்க தகப்பனே. இந்திய தேசத்துல எந்த ஒரு வறுமையும் தகப்பனே இல்லாதபடிக்கு தகப்பனே, யாரும் பசியினால வாடாதபடிக்கு அப்பா தேவன் அப்பா எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ இடங்களில சுவாமி கொலைகள் தகப்பனே இயேசுப்பா, எத்தனை குற்றங்கள் ஆண்டவரே, பாலியல் வன்கொடுமைகள் இயேசுப்பா, சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தகப்பனே இயேசுப்பா, மனிதர்களுக்கு மனிதர்கள் சுவாமி எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தேசம் இருக்குது நீர் அறிவி தகப்பனே. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன் நீரப்பா. உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு தகப்பனே. அப்படியாய் நீர் எங்கள் தேசத்தை நீர் மாற்றி ஆசீர்வதிக்க போகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய தேசத்துல நடக்கிற எல்லா ஊழியங்களையும் உம்முடைய கரங்களில ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. விடுதலையோடு சாமி உம்மை ஆராதிக்க தேவன் நீர் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே, எத்தனை ஊழியர்கள் தகப்பனே பயந்து பயந்து தகப்பனே ஆட்சிக்கு பயந்து ராஜா மனிதர்களுக்கு பயந்து தகப்பனே விடுதலையோடு ஊழியம் செய்ய முடியாமல் அப்பா விடுதலையோடு உம்மை ஆராதிக்க முடியாமல் இருக்காங்க தகப்பனே. அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி தகப்பனே இந்த உலகம் முழுவதுமாய் உம்மை அறியத்தக்கதான அப்பா ஒரு சூழ்நிலையை தேவன் நீங்க கொடுக்க போகிறீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருங்க, எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே எடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் ஆண்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் ஆண்ட இயேசு அற்புதர்.
தகப்பனே, இந்த அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலவெளியில் ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் திருச்சபையாய் இணைந்து ஆண்டவரே அநேக ஜெபம் குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு ஜெபத்தையும் நீங்க கேட்டு அதற்கான பதிலை நீங்க கொடுக்க போறீங்க. அதற்காக சோதரிக்கிறோம் 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 நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்துல அர்ப்பணிக்கிறாண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்துல அர்ப்பணிக்கிறாண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை கூட்டி கொடுத்திருக்கிற சோதரிக்கிறாண்டவரே. பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் வேலைக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே, இந்த மாதம் முழுது ஆண்டவரே உங்களுடைய பிரசன்ன ஆண்டவரே, உங்களுடைய சமூக ஆண்டவரே ஒவ்வொருவரோடு இருந்து வளர்த்தபடியாக ஜெபிக்கிறாண்டவரே. சுகவீனமாய் பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே, எல்லா பலவீனங்களையும் மாற்றி ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே விடுதலையோடு உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளால், அனுதினம் உங்க வேதத்தை வாசிக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளால், உண்மை தேடுகிற பிள்ளைகளால் ஆண்டவரே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள கூட்டமாய் ஆண்டவரே திருச்சபை குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா அநேக ஆண்டவரே கொள்ளை நோய்கள் ஆண்டவரே, அநேக போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதார வீழ்ச்சினால் பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. நீங்க ஆண்டவரே அந்த தேசங்களை கண்ணுக்கு பார்க்கும்படியாக நிர்விச்சாரத்தின் ஆவி எடுத்துக்கொண்டு ரட்சிப்பின் ஆவியை கொண்டு ஆண்டவரே மால்களாக ஒயிட் ஷாப்பாய் மாற்றப்பட்டிருக்கிற ஆலயங்கள் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் கூட்டு ஆராதிக்கும்படியான திரும்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்க ஆண்டவரே மீண்டுமாய் என்னுடைய திருச்சபைக்காக என்னுடைய பழைய ஆலயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வருகிற 10ஆம் தேதி ஆண்டவரே கோர்ட்ல கேஸ் வரப்போகுது சுவாமி. நீங்க எங்களுக்காக ஆண்டவரே வழக்காடி நீங்க எங்களுக்காக நீதிபதியாய் இருங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படியாய், நீங்க தயை பாராட்டும்படியாய், நீங்க மனம் விறகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க தயை பாராட்டி ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை கொடுத்து ஆண்டவரே அந்த ஆலயத்தை நாங்கள் திறந்து ஆண்டவரே, அந்த ஆலயத்தை நாங்கள் ரினிவேட் பண்ணி ஆண்டவரே, அந்த ஆலயத்தை நாங்கள் சுத்தப்படுத்தி ஆண்டவரே அந்த இடத்துல ஆராதனை நடத்தும்படியாய், அநேக ஆத்துமாக்கள் அந்த இடத்துல வந்து உண்மை ஆராதிக்க இந்த வழிகளை திறக்கும்படியாய், தாழ்பால்களை திறக்கும்படியாய் ஆண்டவரே வழிகளை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பெருமகை பகுதியில ஒரு பெரிய எழுப்புதலை அந்த நாளில் ஏற்படுத்த போறீங்க. அநேக மக்கள் வந்து ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஆண்டவரே சபையில சேரும்படியாய் நீங்க வழியில திறக்க போறீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் என்னென்ன வேண்டுதல்கள் விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துல பிரச்சனையோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய திருச்சபையில ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீங்க மேன்மையாய் வைக்கும்படியாய், இந்த பகுதியில் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்து நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற அருமையான சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மாம்சம் வெளிப்படாதபடி உங்களுடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படும்படியாய் அவரை எடுத்து நீங்க பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய மூத்த ஆயருக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் அவர் வாகனத்துல போகும்போது வரும்போதும் நீங்க பாதுகாத்து வளர்த்து வருகிற கிருபைக்காய் கொடாங்குடி சூத்திரம் அவருடைய ஊழியத்தின் பாதலை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை உடைய கருத்து அர்ப்பணிக்கிறேன். மீதியான நேரத்தில் நீங்க பொறுப்படுத்தி வளர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.